வெல்கம். இது நம்ம மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஒரு முக்கியமான பதிவை தான் பார்க்க போகிறோம். ஆன்லைன் பிஸ்னஸ் ரியல் ஆர் ஃபேக். இந்த பதிவு இன்றைக்கி ஏன் தோணுச்சுன்னா, இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நிறைய யூடியூபர்ஸை நம்பி நம்ம நிறைய பணத்தை இழக்கிறோம். அதாவது நம்மளோட கான்செப்ட் என்ன, சரி நம்ம ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், இது போக நம்மளுடைய பண தேவைகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏதோ ஒரு ஆன்லைன் ஜாப்பில் ஜாயின் பண்ணி ஏதோ நம்மளுக்கு ஒரு மாதத்தில் ஒரு 2000 ரூபாயோ 3000 ரூபாயோ கிடைக்கும் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆன்லைன் ஜாப்பை சூஸ் பண்ணுவோம். இதை ஒரு சில யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய சுய லாபத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்க. அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த யூடியூப் மூலமா மக்களை சேர்த்துக்கிறது, மக்களுக்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க ஃபேமிலிக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஃபேமிலிக்கு ஃபஸ்ட்டு அவங்க டவுன்லைனா அவங்க ரிலேஷன்ஷிப்பு அவங்களுக்கு தேவைப்படுற நபர்களுக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க, பெஸ்ட்டாக இன்கம் வர மாதிரி. எப்பயுமே ஒரு ஆன்லைன் ஜாப்பில் அந்த ஃபஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். அதை என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த யூடியூபர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. மக்களுக்காக அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சு அவங்கள புலம்ப விட்டு, இன்றைக்கும் ஏகப்பட்ட நியூஸை பார்த்து தான் இருக்கோம். இவங்க சொன்னாங்கன்னு ஜாயின் பண்ணேன், இவ்வளோ ரூபா போச்சு. அட்லீஸ்ட் ஓப்பனாக சொல்லப்போனால் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஒரு 2000 ரூபா சம்பாதிக்கிறன்றது பெரிய விஷயந்தான். நார்மல் பர்சனுக்கு, நல்ல ஜாப்பில் இருக்கவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. ஒரு நார்மல் பர்சன் சொல்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது ஏன்டா ஆன்லைன் ஜாப்பில் சேர்ந்தோம், இவ்வளோ ஃபேக்காக இருக்கே அப்படின்னு என்னத்தான் தோணும். அப்புறம் எப்படி ஒரு உண்மையாக ஆன்லைன் ஜாப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படிங்க சார் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு யூடியூப் பார்த்தோ இல்லை சோசியல் மீடியாவில் எனிஒன் ஏதோ ஒரு விளம்பரம் தர்றாங்க, ஆட்ஸ் கொடுக்குறாங்க, இதை பார்த்தா வருமானம் வரும்னு சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்களோட டேர்ம் அண்ட் கண்டிஷன் என்ன, ஆப்பு எங்கே இருக்குது, அந்த கம்பெனி எங்கே, அவங்களுடைய லொக்கேஷன் எது, எங்கே இருந்து ரன் பண்ணுறாங்க, எதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வருமானம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் விசாரிச்சுட்டு அலசி ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் எக்ஸாம்பிள் இப்போ கூட ஒரு யூடியூப் பார்த்துட்டு அவங்களோட கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய ஜாப்ஸு அது நிறைய கொடுக்குறாங்க. ஆனால் எல்லாமே அவங்க சம்பாதிச்சிட்டு போயிடுறாங்க. நாங்கள் பின்னாடி ஜாயின் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம கட்டின பணம் ஒரு 1800 இல்லை 2000 ரூபாயோ ஒரு 1500 எல்லாமே லாஸாக தான் போகுது. ஏன்னா ரெஃபரல் இன்கம் ப்ளஸ் ஆட்களை சேர்த்து விட்டு அவங்களுக்கு காசு கிடைக்கிது. எக்ஸ்ட்ரா நிறைய ஜாப் பண்ணுறாங்க அப்படின்றப்ப ஏதோ ஒரு இதில் எடுத்துடுறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஏன்னா நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது ஒரு 1500 2000 இவ்வளோ தான் நம்ம கெப்பாசிட்டிக்குள்ள தான் பண்ண முடியும்னு ஒரு கான்செப்ட் வச்சுருப்போம். அதில் போய் ஏமாறுறப்ப எப்படி கஷ்டமாக இருக்கும். சரி, இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் அதெல்லாம் ஆன்லைன் ஜாப்புன்றது ஒரு பார்ட் டைம் ஜாப், ஏதோ ஒரு இன்கம் பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா தேவைகள் அதிகமாக இருக்குது, அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ஜாப் பார்த்தாகணும். ஏன்னா இப்போ நம்ம பார்க்குற வேலைக்கும் நமக்கு வர வருமானத்துக்கும் கண்டிப்பாக பத்தாது. விற்கிற விலைவாசி எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ணணும், சமாளிக்கணும்னா இந்த மாதிரி ஜாப் பார்க்க எல்லாத்துக்குமே ஆர்வம் இருக்கத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல. அதுக்காக நம்ம ஏமாறுறதும் கஷ்டம் தானே. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப்பர் ஆகட்டும் இல்லை சோசியல் மீடியாவில் ஏதோ ஒரு லிங்க் கொடுக்குறாங்க, உடனே போய் ஜாயின் பண்ணிடாதீங்க. என்னப்பா நான் போடுற தமிழ்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ₹10 காசு கட்ட வேணாம், ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் சேஃப்டி இல்லாதது. எந்த ஒரு லிங்க் கொடுத்தாலும் டக்குன்னு அதில் உள்ளே போயிடாதீங்க. உங்களுடைய மொபைல் ஃபோனில் வச்சுருக்க அந்த டேட்டாஸ்
முக்கியமான ஒரு சில ஃபோட்டோ எல்லாமே ஓப்பனாக சொல்லப்போனால் ஆட்டையை போடுறேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கும்பலாம் நிறைய இருக்காங்க. இது போக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆன்லைன் ஜாப் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கே போகாதீங்க. ஏன்னா முழுக்க நான் அனுபவப்பட்டது சொல்கிறேன், நிறைய ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சி இருக்குது. அதாவது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, ஒரு 1000 ரூபாய் இல்லை 2000 ரூபாய் கட்டணும்னு வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் அந்த நம்ம போட்ட முதலையாச்சும் நம்ம வித்ட்ரா பண்ணியிருக்கணும். அது கூட இல்லாமல் நம்ம போட்ட பணமும் போய் மன உளைச்சலுக்கு ஆளாகி அது எதுக்கு? அது என்னடா காலையிலே இருந்துச்சு ஆன்லைன் சம்மந்தமான ஒரு ரியலாக ஃபேக் அப்படின்ற வீடியோ போட்டுருக்கான்னு நினைக்காதீங்க. ஏன்னா இப்போ பார்த்த யூடியூப் வீடியோ அப்படி வாழைப்பழம் மாதிரி பேசுகிறாங்கப்பா, வாழைப்பழம் மாதிரி பேசுகிறாங்க. என்ன சரி ரைட். அப்போ நீங்கள் மட்டும் என்னப்பா எஸ்பிஓக்கு சொம்பு தூக்கிட்டு முட்டை கொடுத்தே தெரிஞ்சிங்க அப்படி நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கேட்குறது என் காதில் விழுது. ஆனால் நான் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பண்ணது வெறும் 350 ரூபா மட்டும்தான். ஆனால் இன்கம் எடுத்தது ஒரு 48,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும் இன்கம் எடுத்தது. அப்படின்றப்ப நான் இதை குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க. அப்போ நீங்கள் மட்டும் வித்ட்ரா பண்ணால் போதுமா? நாங்கள் எஸ்பிஓவில் கடைசியில் ஜாயின் பண்ணவங்களுக்கு எப்படி பணம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி இப்போ எஸ்பிஓ எடுத்துக்கங்களேன், அவங்க பார்த்தா க்ளோஸ் பண்ணிட்டு போலையே. லீவுன்றது அவங்க சைடு கிடையாது, ஒரு கவர்மெண்ட் அப்ரூவலுக்காக வெயிட்டிங். அதுவும் ஒரு சில நாட்களாக அது இந்த மாதம் அல்லது அடுத்த மாதத்துக்குள்ளே ஓப்பன் பண்ணிடுவாங்க. நீங்கள் சொல்கிறது புரியுது, 5 மாதம் 6 மாதம் யாருனாச்சும் பணத்தை விட்டுட்டு சும்மா இருப்பாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. இதே கேள்வியை நான் கேட்குறேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பணம் போச்சு, எந்த தகவலும் இல்லை. இது போக இப்போ சமீப காலமாக இந்த எஸ்பிஓ லீவ் விட்டுறனா சரி வேறு ஏதாவது ஜாப் எடுத்து செய்யலாமே அப்படின்ட்டு ஒரு 2 கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். இந்த யூடியூப் வீடியோ பார்த்து அதில் போய் ஜாயின் பண்ணது. கம்பெனி நேமு சொல்லிடுறேண்ணே, ஃபைண்டர்னு ஒன்று. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் 600 ரூபா கட்டுங்க, டெய்லி 30 ரூபா வீடியோ பார்த்தா கிடைக்கும். சந்தோஷமாக நானும் ஜாயின் பண்ணேன். டெய்லி 30 ரூபா ஒரு 1 வீக் பார்த்து அதுக்கப்புறம் அவ்வளோதான், அந்த கம்பெனி போச்சு. சரி இதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஜாப் வேண்டவே வேண்டாம்ப்பா அப்படின்ட்டு அப்படியே கம்முன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ பெரிய அளவில் ரொம்ப விளம்பரம் போட்டுட்ருக்கானுங்க, இந்த மாரோ பாயிண்ட் அப்படின்ட்டு. ஸ்ட்ரீட் பஸார்னு ஃபேஸ்புக்கில் நிறைய பார்ப்பீங்க. அந்த அவர்லாம் பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சு மறுநாள் காலைல என்ன தோணுதோ அதான் கம்பெனியோட அறிவிப்புன்னு சொல்லி போடுவாப்புல. பணம் கட்டினேன், நானும் கட்டினேன். எனக்கு கீழே ஒரு 10 பேர்த்த ஜாயின் பண்ணி விட்டு எங்களுடைய எல்லாருடைய பணமும் போச்சு. இப்போ வரைக்கும் எந்த ஒரு தகவலும் கிடையாது. அவங்க சொல்கிற தகவல் எல்லாமே பொய்யாக தான் இருக்குது. சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. இப்போ இந்த 10 பேர்த்துக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை விடுங்க, எனக்கு கீழே ஜாயின் பண்ண இந்த 10 பேரோட நிலைமை என்ன? 6 மாதம் ஆச்சு, அது 6 மாதம் ஆச்சு. இது போக நீங்கள் இடையில கேட்டிருந்தீங்க, எஸ்பிஓவில் நாங்களாம் கடைசியில் ஜாயின் பண்ணோம், எங்கள் நிலமையும் அதே தானே, நீங்களாம் வித்ட்ரா எடுத்தீங்க அதனால் ரிலாக்ஸாக இருக்கீங்க, நாங்கள் ஒரு வித்ட்ராவுமே எடுக்கலை, அதனால் எங்களுடைய மனநிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்படின்ட்டு. அதாவது நாங்கள் ஒரு கம்பெனியில் வித்ட்ரா, எனக்கு தெரிஞ்ச ஆன்லைன் பிஸ்னஸில் நான் சம்பாதிச்சது எஸ்பிஓவில் மட்டும்தான். அது இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப குறைவான இன்வெஸ்ட்மெண்ட்டில். அதனால் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வந்தால் ஸ்டாண்டர்டாக நிற்கும்னு சொல்கிறதுக்கு காரணமும் அதான். ஏன்னா இடையில ஏகப்பட்ட பிரேக் நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். அதனால தான் எஸ்பிஓக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறோம். வெயிட் பண்ணுங்கள், உங்கள் பணம் நீங்கள் எப்படி சொல்கிறது, உங்களை ஏமாத்திட மாட்டாங்க. ஓகேங்களா? சரி, இதெல்லாம் போகட்டும். இதுக்கு மேலே இருக்க ஒரு ஆன்லைன் ஜாப் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஆன்லைன் ஜாப்பில் நீங்கள் உள்ளே வர்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், முழுக்க அவங்களோட அட்ரஸ், அவங்க கொடுக்குற டேர்ம் அண்ட் கண்டிஷன், என்ன கான்செப்ட் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள். அந்த கான்செப்ட்டு
லோக்கலாக இல்லை ஒரு நேஷ்னல் லெவலில் இருக்குதா, அந்த மாதிரி அது அவங்க அந்த கம்பெனி வந்து நீங்கள் ஜாயின் பண்ண போகிற கம்பெனி எந்த ஒரு கம்பெனியும் டைப் பண்ணியிருக்காங்க, இது ரெகுலராக ஒரு 2 மாதமோ அல்லது 3 மாதமோ இந்த ஆட்ஸ் வாட்சிங்னா ஆட்ஸ் வாட்சிங் வருமா, இதுக்கு உண்டான அமௌண்ட் எவ்வளோ தர்றாங்க, இதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட ஒரு சேலரி போட்ட லிஸ்ட்டு கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. புதுசாக ஆரம்பித்த கம்பெனியில் தயவு செய்து யாரும் ஜாயின் பண்ணாதீங்க, எல்லாமே ஃப்ராடுங்க. இப்போ இருக்க பழைய அந்த ஆன்லைன் ஜாப் கம்பெனிலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 மாதம் 3 மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 3-4 கம்பெனி க்ளோஸ் பண்ண போகிறதா நான் கேள்விப்பட்டேன். ஒரு அவேர்னஸ் தான் உங்களுக்கும். நியூவாக ஓப்பன் பண்ணுற கம்பெனியில் இந்த கான்செப்ட் தான், இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ பண்ணுங்க. இப்போ நிறைய வருதுங்க, அந்த பஜார் இந்த பஜார் ஏதோ பஜாரும் போட்டு எல்லா பயிலுமே ஏமாத்துக்காரங்க தான். ஆனால் என்ன, அந்த ஜாயின் பண்ணி விட்றவங்களுக்கு பெனிஃபிட், அவங்க விட்ரா எடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் ஒரு ஆன்லைன் ஜாப் கம்பெனியில் உள்ள புதுசாக போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த கம்பெனி எத்தனை வருஷம் ஆச்சு ஓப்பன் பண்ணி, இல்லை எத்தனை மாதம் ஆச்சு, அவங்களுடைய லீகல் கவர்மெண்ட்லேருந்து வாங்கின சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சுருக்காங்களா, இல்லை அவங்களோட லொக்கேட்டட் அவங்க எங்கே, அவங்களோட வந்து நிறுவனம் எங்கே இருக்குது, மக்கள் என்ன நினைக்கிறாங்க இந்த கம்பெனியை பற்றி. ஆல்ரெடி ஒரு அந்த ஆப்பில் உள்ளே போனாலே வந்து அதோட ரேட்டிங் இருக்கும், அதை ஃபுல்லாக பாருங்கள், ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஜாப்பாக ஜாயின் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் ஒரு 2 மாதம் 3 மாதம் வித்ட்ரா எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு குறைவான முதலீடு, ஒரு 500 600 ஒரு 1000 உங்களால் குறைவான முதலீடு பண்ணி அதில் சம்பாத்தியம் பண்ண பாருங்கள். எதுலேயுமே அகலக்கால் வைக்காதீங்க. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் இப்போ வர்ற நியூ கம்பெனிஸ் எல்லாமே வந்து அவன் சம்பாதிச்சு அவன் சேஃப்டியாகத்தான் பார்க்குறான். ஏன்னா இப்போ இருக்கிறதுல வந்து சர்வர்லேருந்து வெப்சைட்லேருந்து எல்லாமே வந்து வாடகைக்கு கிடைக்கிது. ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா அத்தனை சிஸ்டம் ஆகணும், சொந்தமாக வந்து சர்வர் வச்சுருக்கணும், வெப்சைட் வச்சுருக்கணும் அப்படின்லாம் ஒரு இது கிடையாது. இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒரு 2-3 சிஸ்டம் இருந்தால் போதுங்க. வெப்சைட்டும் சர்வர் அழகாக வாடகைக்கு வாங்கி ஆளுகளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சு அவன் சம்பாதிச்சிட்டு போயிடுவான். நம்ம என்ன பண்ணுவோம், எதிர்பார்த்து இந்த இப்போ விட்ரா கொடுத்துருவாங்க, வாலெட்டில் உள்ள பணம் இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் அப்படின்னு வெயிட் பண்ணி அந்த கம்பெனி க்ளோஸ் ஆயிடுச்சா ஆகலையா கூட தெரியாது, அந்தளவுக்கு போயிட்டுருக்கும். ஏன்னா எந்த ஒரு தகவலும் கொடுக்க எந்த ஒரு இதுவுமே இருக்காது அந்த மாதிரி கம்பெனியில். அதனால் கொஞ்சம் பார்த்து சுதாரணமாக ஆன்லைன் ஜாப் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத கம்பெனியாக சூஸ் பண்ணுங்கள். என்னுடைய கருத்து தான். இது போக நான் சொன்ன மாதிரி ஒரு ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க, அந்த கம்பெனியை முழுக்க அப்சர்வ் பண்ணுங்கள். என்ன இருக்குது அந்த கம்பெனியில், எதை பேஸ் பண்ணி சம்பளம் கொடுக்குறாங்க, இதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியில் வாங்கின சேல்ரி ப்ரூஃப் யாருனாச்சும் அதில் ஒர்க் பண்ணுறவங்க போட்டிருக்காங்களா, அதுக்கான தளம்லாம் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? முக்கியமாக யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. யூடியூபர்ஸ் ஆசை வார்த்தை கூறி உங்களை உள்ள கவர்ந்துக்க பார்ப்பாங்க. அதனால் அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுத்துடாதீங்க. ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறதுக்காக மட்டுமே அதை பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடிலாம் என்னுடைய சேனலில் வந்து எஸ்பிஓவை பற்றி நான் டெய்லி ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னா நான் சொல்கிற அத்தனையுமே அதில் இருக்குங்க. லீகல் சர்டிஃபிகேட்லேருந்து லொக்கேஷன்லேருந்து எங்கே இருக்குது, எத்தனை வருஷம் ஆச்சு, இந்த எஸ்பிஓவில் வாங்கின சேல்ரி ப்ரூஃப், மக்களோட சேல்ரி ப்ரூஃப் எல்லாமே இருக்குது. டிலே ஆகுது இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் வந்து இப்போ ஒரு 5 மாதம் 6 மாதம் ஆயிடுச்சுன்னே வச்சுக்கலாமே, இன்னும் ஒரு மாதம் வெயிட் பண்ணினாலும் கூட எல்லாமே அவங்க லீகலாக அப்ரூவல் வாங்கிட்டு வந்துட்டு ரன் பண்ணட்டும். ஆனால் எஸ்பிஓவில் உள்ள நபர்களுக்கு கண்டிப்பாக அவங்க கட்டின பணமாக இருக்கட்டும், இல்லை அதில் ஒர்க் பண்ண ஆசை வேலட்டில் அப்படியே இருக்கட்டும், வித்ட்ரா கொடுக்குறப்ப கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களாகட்டும், நம்பிக்கையோடு காத்துருங்க. உங்களுடைய பணம் ஏமாற்றப்பட மாட்டாது. அதுக்கு
கேரண்டி தாராளமாக நான் கொடுப்பேன். ஓகேங்களா? சரி, ரைட். மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ.